26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முக்கிய புள்ளிகளை திமுக இழுக்க ஆயத்தமாகி இருப்பதை தடுக்கும் நோக்கில் திமுக தலைமையை சந்தித்து பேசும் முடிவுக்கு திருமாவளவன் வந்திருப்பதாகவும் அவரது இந்த முடிவு தாவேகாவினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருப்பதாகவும் செய்திகள் தடதடக்கின்றன. திமுக கூட்டணியில் போட்டியிட்டு 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி மே 9ஆம் தேதி தாவேகாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை அறிவித்தது. பிறகு மே 22ஆம் தேதி தாவேகா அமைச்சரவையிலும் பங்கேற்பதாக முடிவெடுத்து கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசுவை அமைச்சராக்கினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன். இதுகுறித்து திமுகவிடம் எந்த தகவலும் சொல்லப்படவில்லை. இதனால் கடுப்பான திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முக்கிய முகங்களை தங்கள் கட்சியில் சேர்க்க திட்டமிட்டு காய் நகர்த்தியது. அதன் வெளிப்பாடாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஊடக பிரிவு முதன்மை செயலாளர் பனையூர் பாபு திருமா மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கட்சியிலிருந்து வெளியேறினார். அதனைத் தொடர்ந்து மேலும் சில விசிக நிர்வாகிகளையும் அடுத்தடுத்து அறிக்கை விட வைத்ததோடு கருணாநிதி பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி அவர்களை கட்சியில் இணைத்துக் கொள்ளவும் திட்டமிட்டிருந்தது திமுக மேலிடம். இந்த திட்டங்களை அறிந்து கொண்ட திருமா தற்போது திமுகவின் முயற்சிகளை முறியடிக்கும் வேலைகளில் இறங்கியிருப்பதாக சொல்கிறார்கள் விவர புள்ளிகள். இதுகுறித்து நம்மிடம் பேசியவர்கள் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவளித்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியிடம் பேசி திருமாவளவனை முதல்வராக்கும் ஆபரேஷனை கையில் எடுத்தது திமுக. ஆனால் அது கைகூடவில்லை என்றதும் அந்த கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவிக்க எந்தவித ஆட்சேபனையும் தெரிவிக்காமல் அமைதி காத்தது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் அழுத்தம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்களின் விருப்பம் உள்ளிட்ட காரணங்களால் தமிழக வெற்றி கழக அமைச்சரவைக்குள்ளும் நுழைய சம்மதம் தெரிவித்தார் திருமாவளவன். இதனை திமுக துளியும் ரசிக்கவில்லை. திமுக கூட்டணியை உடைத்து விட்டாரே திருமாவளவன் என்ற கோபம் உதயநிதிக்கு ஏற்பட்டது. இதனை அடுத்து திமுகவுக்கு வர விரும்பும் விடுதலை சிறுத்தை கட்சியினருக்கு கிரீன் சிக்னல் கொடுத்தது திமுக தலைமை. இதனை அடுத்து RSS குழந்தை விஜயை தத்தெடுத்திருக்கிறாரா திருமா என்று கேள்வி கேட்டு கட்சியை விட்டு விலகினார் பனையூர் பாபு. அதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைமையுடன் அதிருப்தியில் இருக்கும் ஆளூர் ஷானவாஸ், SS பாலாஜி, சிந்தனை செல்வன் உள்ளிட்ட பலரையும் கட்சிக்குள் இழுக்க பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறது திமுக தலைமை என்கின்றனர். தொடர்ந்து இதுகுறித்து பேசியவர்கள் கட்சியின் முன்னணி நிர்வாகிகளும் அவர்களின் ஆதரவாளர்களும் தங்கள் கட்சியை விட்டு வெளியேறுவதை விரும்பாத திருமாவளவன் ஸ்டாலினுக்கு நெருக்கமான மாஜி ஒருவரை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். அப்போது திமுகவுடன் எப்போதும் தோழமையுடன் தான் பயணிக்க விரும்புகிறேன். எங்கள் கட்சியிலுள்ள நிர்வாகிகளை திமுக இணைத்துக் கொண்டால் அது சரியாக இருக்காது. தமிழக வெற்றி கழக அமைச்சரவைக்கு செல்ல வேண்டும் என்பது கட்சி தொண்டர்களின் விருப்பம். அவர்களுடன் சேர்ந்து தேர்தலை சந்திக்கும் எண்ணமெல்லாம் எங்களுக்கு இதுவரை இல்லை என 10 நிமிடங்கள் பேசியிருக்கிறார். கூடவே எம்பிக்களின் ஆய்வுக் கூட்டம் இருப்பதால் நான் சென்னையில் இல்லை, வந்தவுடன் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை சந்திக்கிறேன் என சொல்லி இருக்கிறார். தாவேகா அமைச்சரவையில் இருந்து கொண்டே அறிவாலயம் வந்து திமுக தலைவரை திருமா சந்தித்தால் தமிழக வெற்றி கழகம் மத்தியில் ஒருவித குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்ற கணக்கில் இதற்கு இசைவும் தெரிவித்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த சந்திப்பு நடந்தால் தாவேகா அமைச்சரவையை விட்டு வெளியே வாருங்கள் அல்லது உங்கள் கட்சியினரை திமுகவில் இணைத்துக் கொள்வதை தடுக்காதீர்கள் என 2 ஆப்ஷன்களை திமுக முன்வைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்கின்றனர். இதுகுறித்து நம்மிடம் பேசிய அரசியல் நோக்கர்கள் திரிசங்கு நிலையில் சிக்கி தவிக்கிறார் திருமாவளவன். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு முழக்கத்தை தாவேகா உயிர்ப்புட்டி இருந்தாலும் கூட அவசரப்பட்டு அமைச்சரவையில் பங்கெடுத்து விட்டோமோ என இப்போது வருந்துகிறார் திருமாவளவன். குறிப்பாக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் இருவரும் கடும் அப்செட்டில் இருக்கிறார்கள். ஏனெனில் ஆட்சி பொறுப்புக்கு வந்த நொடியிலிருந்து திமுகவை டார்கெட் செய்யும் அளவில் 1% கூட பாஜகவை விமர்சிக்கவில்லை தாவேகா. ஆளுநரை கூட கண்டிக்காமல் சாஃப்டாகத்தான் கருத்து சொல்கிறார்கள். இவை எல்லாவற்றையும் விட குதிரை பேர அரசியலில் அப்பட்டமாக ஈடுபடுகிறது தாவேகா. இடதுசாரிகளும் விசிகாவும் எதிர்ப்பு தெரிவித்த பிறகும் கூட அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து கட்சியில் இணைக்கிறார்கள். வாக்குறுதி கொடுத்தபடி வாரிய தலைவர் பொறுப்பு தருவதிலும் போக்கு காட்டுகிறார்கள். இத்தனை குழப்பங்களுக்கு மத்தியில் அறிவாலயமும் ஆள் தூக்கும் அரசியலை முன்னெடுத்து விட்டால் திமுகவின் உறவும் அதோடு முறிந்துவிடும். அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாகிவிடக் கூடாது என்பதால் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் திருமாவளவன். அமைச்சரவையை விட்டு வெளியே வாருங்கள் என அறிவாலயம் அழைத்தால் அவர் என்ன முடிவெடுக்க போகிறார் என தெரியவில்லை. திமுகவிடம் இறங்கி போகும் திருமாவின் இந்த தந்திரமோ தாவேகாவினரை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது என்கின்றனர். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.